என்ன மிஸ் கோலா வந்து கொண்டு இருக்குது? யாரோ எனக்கு இந்த பல விட்டு தேடிக்கொண்டிருக்கீங்க போல இருக்குது. மிஸ் கோலா வந்து கொண்டுதான் இருக்குது. என்ன நடக்குதுங்க? ஒரு இங்க என்ன சொல்லும் பாப்போம். இது என்னது? இது வந்து செல்போன். இது அதாவது அழகு சுந்தரத்துக்கு பேரும் மிஸ்கோல் எடுத்துக்கொண்டிருக்கீங்க. மிஸ்கோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி தெரியும் தானே. அதுல ஒரு பெருமை வேற உங்களுக்கு. மிஸ்கோல் எடுக்கிறத பத்தி கொஞ்சம் சொல்றேன், கேட்டுக்கலுங்க கவனமா. சரி, இனி தெரியும் தானே. உங்களோட போனுக்கு யாரும் எடுக்காட்டி இப்படித்தான். ஒரு குக்மல் இருக்கன்னு பொக்கெட்ல காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா கட்டாயம் ஹேண்ட் போன் இருக்கும். இவனுங்க பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கிறதுக்காக யாருக்காவது ஒரு ஆளுக்கு மிஸ்கோலை போடுவாங்க. அப்புறம் கால் வந்தோடனே போன காதுல வச்சுட்டு அவங்க ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தானே இருக்கு. என்னதான் ராமு நீர் சொன்னாலும் எனக்கு வர மிஸ்கோல் வந்து ஒரு அழகான பொம்பளை பிள்ளையா தான் எனக்கு விளங்குது. இது இது செல்ல நேர் இப்படி பொம்பளை புள்ள உங்களுக்கு போன் பண்ணுது, அது மிஸ்கால் பண்ணுது. அத பத்தி ஒரு விஷயம் இருக்கு, சொல்றீங்க கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க? இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இல்லையா, அதுகள்ல மிஸ்கால் அடிக்கிற கோஷ்டி இருக்கே, அது எப்படி தெரியுமா? மிஸ்கால் பண்றதுக்கு மட்டும் ரீரோட்ல கொஞ்சம் காசு இருக்கும், மிஸ்கால போடுவாங்க. சரி, ஒரு பொம்பளை புள்ள போன் பண்ணுதே கதைப்போன்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்க மிஸ்கால பாத்துட்டு கால் திருப்பி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது மணித்தியால கணக்குல கதைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த போன் எடுத்த பேக்கேஜ் எப்ப டிஸ்கனெக்ட் பண்றானோ அது வரைக்கும் போன்ல கதைச்சிட்டு சரி நான் வைக்கிறேன்னு வச்சிடும். அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அத 4 பேர்கிட்ட சொல்லி இவரோட மணித்தியால கணக்குல அறுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நக்கல் வேற அடிப்பாளுங்க. இது தெரியாம ஒரு கூட்டம் அதுகளுக்கும் போன் பண்ணத்தான் செய்யும். என்னதான் சொல்றதே இல்லையோ, ஆனால் இது எனக்கு எடுக்கிறது வந்து ஒரு பொம்பளை பிள்ளைதான். அதே நான் சொல்றேன். உங்க வரும் நீதான் இவரை காப்பாத்தணும். முற்பகல் இன்னா செய்யின் பிற்பகல் தானே விளையும், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை போன்ற தத்துவங்கள் ஞானத்தின் அடிப்படையில் உருவானது. பிரவீன்குமார், கிளாஸ் ரூம்ல தூங்குற பரவனை எழுப்பு. பாடி தூங்க எழுப்பிட்டே இருக்கலாம். என்ன சிரிப்பு? சைலன்ஸ். டேய், நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறல்ல. ஏதுடாது? மிஸ், அன்னைக்கு நம்ம மேக்ஸ் மாஸ்டரை கொஞ்சம் பேர் ஸ்கூல்ல வந்து வெட்டி கொண்டாங்கல்ல மிஸ், அந்த ரவுடிங்க கையில இருந்து விழுந்த செல்போன் தான் மிஸ் இது. சென்ட் பேட்ரிக் ஸ்கூல் மேக்ஸ் டீச்சர் கண்ணன் கொலை செய்யப்பட்ட இடத்துல கொலையாளி விட்டு போன செல்போன் சார் இது. இந்த போன்ல இருந்து கடைசியா டயல் செய்யப்பட்ட நம்பர் கல்வி அமைச்சர் ஆலவந்தாரோடது. ரிமாண்ட்ல இருக்கிற கைதி ஆயில் மணி கூட இந்த கொலைக்கும் அமைச்சர் ஆலவந்தாருக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து உங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறது? அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு எந்த மகனும் விரும்ப மாட்டான். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனைய அனுபவிச்சு தானே சார் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாடுதான் முக்கியம். இந்த தண்டனையே அவர் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம் இல்லையா சார்? அப்ப நான் வரேன் சார். கமோன் கமோன், வருது வருது வருது. ஹலோ 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 ஹலோ. கட் பண்ணிட்டான். திருப்பி வருந்தான். அண்ணே, அதை விடுங்க. முரளிதரன், ஜெயசூரிய, நம்ம மாவனத்தை பத்தி இவங்கெல்லாம் உங்களுக்கு போன் பண்ணாங்க. எம்பட்டா ஸ்ட்ரீட்ல இருக்கிற செவ்வியாத்தோட்டத்துல இருந்தாரு டெலிவரி தேவையோ. இப்ப அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. டம்ளர்ல தண்ணி கொடுத்தாலும் நாய் நக்கிதான் குடிக்கும். நீங்க அதை காட்டிக்கிட்டே இருங்க. இப்ப எனக்கு உந்த பலமாதிய நீர் இப்ப எனக்கு சொல்றேன். இவங்கெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா? பாவன் பில்டப் கொடுத்தா அதை புரிஞ்சுக்காம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நாய் வேலை நிமித்த முடியுமே. ஆமா, பண்டி புல்லு தின்னு. இப்ப என்னதுக்கு நீர் என்ன நாய் பண்டி என்று சொல்லி இப்போ பேச்சு கொண்டு இருக்கிறேன்? அட, உங்க குளத்தை பத்தி பேசணும்னு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இங்க இந்த வந்துட்டு இல்லையே பாட்டு, அருமையான பாட்டு இல்லையே போட்டுக்கிறேன். இந்த வயசுல லவ்வே அதிகம், இதுல வேற பாட்டெல்லாம் போட்டு ஃபீலிங் வேற கேக்குது. லவ் வயசுல போய் கொண்டு இருக்குது. என்ன சொன்னீங்க? லவ் வயசுல போய் கொண்டு இருக்கு. ஐயோ, என்ன கொடுமை சரவணே இது. அது லவ் வேவ் சொன்ன. கம்பெனிக்கு பேர்
வச்சா மட்டும் பத்தாது. நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா ஏதாவது சாதனை பண்ணாதானே சுட சுட செய்தியை பேப்பர்ல போட முடியும். கரெக்டா? நல்லா சொல்ற. என்னப்பா என்னைய பாக்குற? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் தானே? ஆமா. பல கேஸ்ல போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்குல்ல? அதுக்கு என்னப்பா? கிடைச்சிருச்சு. தம்பி ஓமப்படி அண்ணன் சொல்றது எழுதிக்க. சொல்லுங்க. பல நாட்களாக போலீசில் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த பலே திருடன் சீனிச்சாமியை சிஐடி சீனாத்தானா அவர்கள் தனது புஜபல பராக்கிரமத்தாலே கப் என்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். அப்படி நான் சொல்றது எழுதிக்க. கையும் களவுமாக பிடித்த சீனாத்தானாவை சீனிச்சாமி அதே இடத்தில் குத்தி கொலை செய்து குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். நிஜமாவே கம்பி நீட்டிட்டான்.